பாடலாசிரியர் கண்ணதாசனுங்கிறது ஊருக்கெல்லாம் வந்து அது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு அப்பா ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு இன்சிடெண்ட். நான் நியூ காலேஜில் பியூசி சேர்றேன். அப்போ பியூசி, இப்போ +2, அப்போ பியூசி. டெய்லி வந்து காலையில் காலேஜுக்கு வந்து பஸ்ஸில் இப்போ இங்கேருந்து போய் 13B 13 10 காசு போகிறதுக்கு காலேஜில் இறங்கிட்டு மத்தியானம் என்ன பண்ணுவேன், திருப்பி வந்து சஃபேர் தேட்டர்கிட்ட பஸ் ஏறினா இங்கே பாண்டிசாரில் வந்து இறங்கிக்கலாம். அதுவும் 10 காசு. வீட்டில் சாப்பிட்டுட்டு வேகமாக இங்கே வந்து சாப்பிட்டுட்டுனா ஹோட்டலில் சாப்பிட மாட்டேன். அதனால் வேகமாக சாப்பிட்டுட்டு திரும்பி போய் பஸ் ஏறி காலேஜ் போய்ட்டு ஈவினிங் முடிச்சு வந்துடுவேன். அப்படி ஒரு நாள் மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கேன். அப்பா எதிர வர்றார் கிருஷ்ணபாக் ஸ்ட்ரீட்டில். நான் நடந்து போயிட்டுருக்கேன். அப்பா வராரு. கார் ஓட்டினது வந்து ராமகண்ணப்பன் அப்பாவுடைய அசிஸ்டண்ட்டோட தம்பி முத்துன்னு சொல்லிட்டு. அப்பா பார்த்தோன்னா சிரிச்சுட்டே போயிட்டேன். கையில் புக்கு சிரிச்சுட்டு போனோன்னு அப்பாவில் என்னடா தோரா எங்கே போகிறான் அப்படின்றது. இல்லை அவன் வந்து டெய்லி வீட்டில் வந்து தான் சாப்பிடுவான், வெளியே சாப்பிட மாட்டான். நான் காலேஜ்லேருந்து வந்து சாப்பிட்டு போகிறான். சத்தியவங்க மறுநாள் காலையில் வீட்டு வாசலில் ஒரு ஃபியட் கார் நிற்கிது. அப்பா உனக்கு கார் வாங்கி கொடுத்துருக்காரு காலேஜ். அப்படியா? எவ்வளோ பசங்க தான். பிள்ளைகள் சிரிச்சுக்கிட்டு இருக்கணும், நல்லாயிருக்கும். என்னுடைய கஷ்டங்கள் என் பிள்ளைகளுக்கு என்னோட போட்டோம், என் பிள்ளைகளுக்கு வேணாம்.